எம்டிஎஸ் இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். நான் ஹைவேல போனது, அப்போ செயின்ஸ் பாக்கெட் வந்து டேமேஜ் ஆகி நான் ஹைவேல சறுக்கிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே ரியாலிட்டி தான். நம்ம ஷேடோக்கு வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 1 மந்த்தாக நம்ம ஷேடோவை டச் பண்ணாமலே நான் வந்து ஓரத்தில் வச்சுருக்கேன். ஏன் என்ன ரீசன் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேடோவுக்கு வந்து இப்போ டிசாஸ்டர் ஒன்று நடந்திருக்குல்ல, இப்போ செயின்ஸ் பாக்கெட் போனது அது ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லணும், ஃபஸ்ட் நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ பார்க்கணுன்ற ஒரு ரீசன் நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்காது அது உங்களோட விருப்பம். எதனால் செயின்ஸ் பாக்கெட் வந்து போச்சுன்ற ஒரு ரீசன் தெரியணும். இன்னொன்று வந்து ஏன் ப்ரோ நீங்கள் செயின்ஸ் பாக்கெட் மாற்றாமல் அப்படியே ஓட்டுறனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கலாம். ஆனால் அதுவும் இல்லை, அது என்ன காரணம்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஏன் என்ன எதுன்ற ரீசன் மட்டும்தான். அதில் ஒரு சேஃப்டி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் செயின்ஸ் பாக்கெட்டை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், என்ன பண்ணி செயின்ஸ் பாக்கெட்டோட லைஃப்பை வந்து லாங் லைஃப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும், என்ன பண்ணால் எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு சேஃப்டி வீடியோ மாதிரி நான் கிளைமேக்ஸில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேடோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது நடந்துச்சு, நான் ஏன் நடக்க விட்டேன்னு சொல்லிட்டு. இன்னொரு கேள்வி, மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேடோக்கு வந்து என்ன ஆச்சு, ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு தவறு நடந்துச்சுன்னா, இது நடக்கக்கூடாத இடத்துல நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேஷுவலாக இந்த மாதிரி ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது ஹைவேல அப்போ தான் வந்து ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு மாற்றி ஒரு 30-40லேருந்து ஒரு முறுக்க ஆரம்பித்தேன். டப்புன்னு ஒரு சவுண்டோட வண்டி ஸ்கிட் ஆகி அப்படியே நான் வந்து ஹைவே ஓரத்தில் நின்ட்டேன். என்னோட நல்ல நேரம் அது இயர்லி மார்னிங்னால பெரிய வெஹிக்கிள் எதுவும் வரல. அதனால் நான் ஓரத்தில் தான் ஃபஸ்ட் போயிட்டு இருந்தேன். அதனால தான் எதுவும் நடக்கலை, முன்னாடி நடுவில் போகலை. அப்படியே ஓரங்கட்டி நான் நிப்பாட்டிட்டேன். அதோட ஃபோட்டோஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் நான் இடையில போடுறேன் பாருங்கள். நிப்பாட்டிட்டு பார்த்தா அந்த செயின் வந்து கட் ஆகலை. அந்த செயின் வந்து நம்ம டயரில் போயிட்டு நல்லா சுற்றிட்டு லாக் ஆயிடுச்சு. டயரே வந்து பிரேக் பிடிச்ச மாதிரி லாக் ஆயிடுச்சு. ஏபிஎஸ் பிரேக் மாதிரி இல்லை, நம்ம கம்பி பிரேக் மாதிரி பிடிச்ச மணிக்கு அப்படியே லாக் ஆயிடுச்சு. அதனால தான் ஸ்கிட் ஆகி நான் ஓரத்துக்கு வந்துட்டேன். நல்ல நேரமாக நான் விழுகலை. நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது கிரேஸியாக இருந்துச்சுனால அந்த தம்ப்லைன் நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஒரு வீடியோக்கோசரம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின்ஸ் பாக்கெட்டோட லைஃப் வந்து நம்ம என்னதான் கண்டுக்காமல் விட்டாலும் அதை வந்து டச் கூட பண்ணாமல், லூப் அடிக்காமல், ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். எவ்வளோ தூரம் வந்து இந்த லைஃப் வந்து அப்படியே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நான் ஒரு வீடியோக்கோசரம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நான் அப்பப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் வீடியோ பண்ணல. அதுக்குள்ளாட்டி இது நடந்துச்சு. நான் இது சொன்னதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அது போட்டதுக்கப்புறம் இது சொன்னால் புரியாது. அதனால தான் சொல்கிறேன். அந்த ஒரு வீடியோக்கோசரம் பண்ண போய் தான் இந்த மாதிரி ஆன வரைக்கும் நான் விட்டேன். இல்லைன்னா நான் விட்டுருக்க மாட்டேன். இடையிலேயே வந்து ஸ்பாக்கெட் நான் மாற்றிருப்பேன். இதுக்காண்டி தான் வீடியோவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லைஃப் எவ்வளோ தூரம் போகுது, எங்கே இது கட் ஆகுது, எங்கே பிரேக் ஆகுது, எங்கே இது வந்து என்ன பண்ணுது, பழசாக போக போக என்ன விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோக்கோசரம் நான் இதை பண்ணேன். அதே மாதிரி நடந்துருச்சு. சேஃப்டிக்கோசரம் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் அப்பப்போ செக் பண்ணுவேன். அதாவது செயின் எப்படி இருக்குது, செயின்ஸ் பாக்கெட் அந்த பல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவேன். ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். ரொம்ப அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போய் ரொம்ப வலிக்கிட்டு போய் செயின்லாம் லூஸ் ஆகி சவுண்டு வர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஓட்டுறதுக்கே வந்து நல்லாவே இல்லை. எம்டி தான் ஓட்டுறேன்னா இல்லை வந்து என்ன எக்ஸல் தான் ஓட்டுறேன்னான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு கட்ட வண்டி ஓட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்பப்போ நான் செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து இது தோணும், கொஞ்சம் லூப் அடிப்போம், கொஞ்சம் டைட் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஏதாவது சேஃப்டிக்கு ஏதாவது பண்ணுவோம், எடுத்து ஓட்டுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த வீடியோக்கோசரம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், இதோட எண்டு தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுவாக போனால் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னா, அன்றைக்கி நான் எப்பயுமே மார்னிங் கிளம்புறப்ப எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். காற்று இருக்கா, பெட்ரோல் இருக்கா, இல்லை செயினோட லெவல் எப்படி இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் மோசமாக போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் 2-3 கிளிப் எடுத்து வச்சுக்குவேன். அதனால் வந்து நான் பார்ப்பேன். அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் பெட்ரோல் டக்குன்னு போட்டு டக்குன்னு போகணும், லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கோசரம் நான் டக்குன்னு ஹைவே ரீச் பண்ணிட்டேன். அதில் நான் செயினை வந்து பார்க்க விட்டேன். நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அந்த வளைவுலலாம் கொஞ்சம் பார்த்து வளைக்கணும். இல்லைன்னா அந்த டப்புன்னு செயின் வந்து இறங்கி ஏறும். அந்த லூஸாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ரிங்கை விட்டு கீழே இறங்கி ஏறும்.
அப்போ ரொம்ப நீங்கள் அப்படியே படுக்க வச்சு நீங்கள் டர்ன் பண்ணீங்கன்னா அந்த இது கழண்டுட்டு வந்துடும். எனக்கு தெரியும், ரொம்ப வாட்டி அந்த சவுண்டு கேட்டிருக்கு. நான் ஒரு போகிற அவசரத்தில் நான் டர்ன் பண்ணிட்டேன் டக்குன்னு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த செயின் கழண்டு விழுந்ததும் இல்லாமல் டயரில் நல்லா போயிட்டு ஒரு 2 சுற்று சுற்றி லாக் ஆயிடுச்சு. அந்த நட்டுக்கெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே எடுக்க முடியாமல் ரொம்பவும் லாக் ஆகி அப்படியே டயரவே லாக் பண்ணி, அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே வலிக்கிட்டே சரிக்கிட்டே வந்து நான் ஓரத்தில் நிப்பாட்டிட்டேன். அந்தளவுக்கு அது லாக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இது ஆகும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு அன்னைக்கு எனக்கு இந்த செயின் பற்றி ஞாபகமே இல்லை. அதனால தான் இந்த விஷயம் நடந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் கம்ப்ளீட்டாக மாற்றணும். ஓகே ப்ரோ, இதுதான் சொல்யூஷன், எங்களுக்கே நல்லா தெரியும். அதே ஏன் ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் தான் போடணும், அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் தான் போடணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த செயின் ஸ்ப்ராக்கெட் எம்டிக்கு போடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குன்னா, இதுக்கப்புறம் நான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் எடுத்து கண்டிப்பாக போடுவேன். அது செப்பரேட்டாக கொஞ்சம் லென்த்தாக போகிறனால அந்த செயினை பை பண்ணணும், என்ன செயின், அது ஏன் நான் அதை பை பண்ணுறேன், எங்கே போய் மாற்றுறவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட லைஃப் எவ்வளோ தூரத்துக்கு போகும், மைலேஜ் தருமா தராதா, இதான் போடணுமான்ற கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே அந்த வீடியோ நான் செப்பரேட்டாக நான் போடுறேன். அதனால் இந்த வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு என்னென்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேடோக்கு 1 மந்த் தான் நான் எடுக்காமல் இருக்கேன். வண்டியை நான் இன்னும் மூவ் பண்ணாமல் இருக்கேன். எடுக்கல. அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி அப்பப்போ திருவி விட்டு பார்த்துட்டு வச்சிருவேன், அவ்வளோதான். இப்போ அந்த செயினும் வந்து இன்னும் மாட்டாமல் கல்யாணம் பண்ணி தான் இருக்குது. நான் அப்போ அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, விடிகிற வரைக்கும் அங்கேயே நான் உட்காந்துருந்து, விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்கை நான் கூட்டு வந்து டயரை கழட்டி அந்த செயினை தனியாக எடுத்து நம்ம ஃபுட் ரெஸ்ட்டில் தனியாக சுற்றி வச்சுக்கிட்டு மறுபடியும் டயரை மாற்றி நான் தள்ளிட்டு தான் வந்தேன். தள்ளிட்டு வர்றப்ப அவர் சரியாக மாட்டல போல டயரு, ரொம்பவும் அந்த தேய்மான சவுண்டு கேட்டுச்சு. டயரு லைட்டாக மூவ் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தள்ளிட்டு வந்து நிப்பாட்டினேன். அதாவது நம்ம கிவ்அவே வின்னர் வந்து இன்னும் செலக்ட் பண்ணல. அது செலக்ட் பண்ணி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் அதுவுமே போட முடியல. அதுவும் ஷூட் போயிட்டே தான் இருக்குது. அப்பப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அவ்வளோதான் எம்டிஎஸ். இதுதான் அன்றைக்கி நடந்தது. ஏன் நடந்தது, இப்போ நான் என்ன அடுத்து நான் பண்ண போகிறேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் யாரும் வந்து என்ன வீடியோ காணோம், என்ன ஆச்சு, தம்ப்நெயில் பார்த்து ஒருவேளை ஆக்சிடென்ட்டா, என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட இந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ நான் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை.